Dr. Srivarma, Ayur Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 title sponsor Dr. Srivarma Wellness அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் powered by Sri Kumaran Thangamaligai, India's most trusted jewelers, Manju Group's building legacies beyond boundaries, Sims Hello Doctor, discover the true joy of good health, Ashwin Sweets, house full of happiness, no twist, no risk, Amman TRY TMT கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். மீனராசிக்காரர்கள் விநாயகரை பிடிச்சிக்கணும். பிள்ளையார்பட்டி, காணிப்பாக்கம், ஈச்சனாரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் எது பிரசித்தி அவரை போய் பார்த்துட்டு வந்தாவே போதும். அவரை டிபியில் வச்சுட்டு காலையில் எழுந்தவொன்னே பார்த்தா போதும். 12 ராகு வந்துட்டு போட்டோம். ஜென்ம சனியிலே நம்ம பார்க்குறோம், அதிலே நம்ம தப்பிச்சுக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணால் போதும், உடற்பயிற்சி பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி, அதனால் சனி நட்சத்திரமே உங்கள்கிட்ட இருக்குது. சனி உங்கள் வீட்டுக்கு விருந்தினராக தான் வந்திருக்கார். ராகு வந்து 12 இருக்கிறனால நிறைய ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுங்க. வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயம் பெறக்கூடியவர்கள். அதே போல் தேகாரைக்கத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தேகாரைக்கம் வராது. இல்லைன்னா காலிலேருந்து தலை வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்ட்ஸாக வரும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. விநாயகரை பிடிச்சிக்கணும். காரிய சித்தி மாலை சொல்கிறது. தொழிலெலாம் நல்லா செட் ஆகிடும். 6 கேது 12 ராகுல தொழிலில் நிறைய மாற்றங்கள் பார்க்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா மீனம். அதே போல் மரண பயம் போயிடும். மரண பயம் போயிட்டு நிம்மதி ஆகிடுவீங்க. ஒரு நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாக பண்ணிடுவீங்க. அந்த உடம்பில் XXL XXLலாம் மாறிடும். நல்ல டப்புன்னு ஃபிட்னஸ் ஆகிடக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் 12 வரக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால், தொழிலிடத்தையும் குரு பார்க்கக்கூடிய ஸ்தான அமைப்பினால் தந்தையார் தாயாருடைய தேகாரைக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னா யார் பேசுகிறத கேட்டாலும் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே ஒரு தோணல் இருக்கும். யாராவது ஐடியா கொடுத்தா கூட அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். டாக்டர்கிட்ட போனாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோட்ட தான் போவாங்க. ஆனால் அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சார் கால் வலி இருந்தது, அதுக்கு முந்தானே தலைவலி வந்தது, திடீர்னு நெய்யில் வயிற்று வலி நைட்டு மட்டும் வருது சார், அப்புறம் அப்பப்போ கழுத்து வலி வருது. இப்படி ஒவ்வொன்றாக பயிற்சி இவங்க உடம்புக்குள்ளே நிறையா இருக்கிறத இவங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் மாப்பிள்ள நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு யாராவது சொன்னால், நானும் தாண்டா நிற்க போகிறேன்னா, நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அவன் வேலையை விட்டு நிற்க போகிறான்னு ஓனர்கிட்ட இவன் மாட்டி விட்டு போயிடுவான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். இன்னொன்று மீனராசி என்பதற்கு எல்லாம் பழகிடுச்சுமா. ஏற்கனவே பட்டு அந்த கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்கள்ல, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே பழகிடங்காட்டி எதுவுமே பெருசாக தெரியாது. நீங்களாக சில பேர்டன்ஸை வந்து உருவாக்கிக்கிறது நல்லது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள்லாம் வாங்கிக்கிறது, அந்த லோனை கட்டுறது, ஒரு மாதம் தள்ளி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம் ஏற்பட்டதுன்னா, இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு பழைய 7 அஷ்டமத்திலெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆரோக்கியம்தான் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணோம். வேலை குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். US, வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி பிரயாணங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சும்மாவாவது டூர் சுற்றுவாங்க, சும்மாவாவது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இவர்களுக்கு மாறி வரக்கூடியதாக அமையும். அதே போன்று மீனராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் சுவாமிநாத சுவாமி வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மீனராசிக்கு வந்து இதுவரை உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்து இந்த சனி பகவான் இப்போ வந்து உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் வந்து வேலை பொழுது மிக மிக அதிகமாக இருக்கும். இன்னொன்று சொன்னீங்கன்னா, மீனராசியில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வேலை இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இது வந்து வேலை அதிகமாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஏன்னா சைன சுகஸ்தானத்தில் ராகு பகையடையினால உங்களுக்கு வந்து தூக்க குறைவுகள் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. தூக்க குறைவுனால் உங்களுக்கு ஒன்று டென்ஷன் ஆகும். இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதற்குரிய ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் செய்கிற வேலைக்கான ஊதியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடலில் வந்து அங்கங்கே வலிகள் இருந்துகிட்டே இருக்கும். வலிகள் இருந்தாலும் வலி மாத்திரைகள் சாப்பிட்றத நீங்கள் முடிஞ்ச வரை தவிர்க்கணும். நல்லா தூங்கினாலே உங்களுக்கு வலியெல்லாம் ஓரளவு குறைஞ்சி போடும். உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல கேத்து வர்றார். அதாவது 7ஆம் இடத்துல இருந்த கேத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரனால வந்து பழைய பாக்கிகள் இனிமேல் வசூலாகும். மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் வந்து புரளும்.
அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு வந்து அவரை வந்து கேது வந்து குருவை பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஞானத்தை பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட வந்து சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க, நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு, 6ஆம் இடத்துல கேது இருக்கனால இதுவரை இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல தொழில் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு 1.5 ஆண்டுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இதுவரை நீங்கள் வந்து வேலையில் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேலை மாற்றம் வந்து இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையை விடக்கூடாது. விட்டுட்டு தேடிங்கன்னா கொஞ்சம் 2-3 மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், குருபான், அந்த 2 பேரை வணங்கினாலே அடுத்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மேடம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு, தூக்கம் கெடும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, நேரத்தை ஒதுக்கணும் ஃபைட் பண்ணுறதுக்காக. ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன டார்ச்சர் இருக்கும். ஸோ 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் உடனே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அதிகரித்தாலும் அது இரவு சமாதானம் ஆகிடும். பிரிந்த கணவர் மனைவி ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை அலட்சியப்படுத்தினவங்களே இந்த இடத்துல உங்களுடைய தவிர்க்க முடியாத இடத்துல வந்து முக்கியத்துவமாக நிற்பீங்க. ஸ்கின் அலர்ஜிலாம் வரும், நமைச்சல் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பழகின நண்பர்கள் ஒரு சூழ்நிலையில் அவங்க டிட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. திரும்ப அவங்க பழகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலை உண்டு. பெரிய பதவி நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். பெரிய நட்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு, அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் குடியிருக்கவங்களுக்காக ஏற்படும். தொழிலில் வந்து புதிய முதலீடு சேம் ஃபீல்டில் போடுங்க. ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே போடுங்க, நல்ல மாற்றம் வரும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். செலவு குறையும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாம். பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். கடன், வெளியில் இருந்த கடன் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் லாபங்கள் வரும். திடீர்னு எதிர்பாராத லாபங்கள் வரும். வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். அதே போல் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால வீடை கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க. ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டியவே கொஞ்சம் அழகுபடுத்துவீங்க. ஸோ ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும். பிகை நியூஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த், அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.